என் பையன் எங்கே என்ன கையை காட்டி கூட்டிகிட்டு போகிறான்னு நினைக்கிறீங்களா? இன்றைக்கி வந்து எங்கள் ஊரில் வந்து சந்தை. நான் எப்படி சந்தைக்கு போயிட்டு காய் வாங்கிட்டு வருவேன், அவங்க ஆத்தா சொன்னாங்கன்னா முருங்காய் இருக்குது கொண்டை கொடுத்துட்டு நீ காய் வாங்கிட்டு வந்துக்கோ அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதை கேட்டு முருங்காய் உரிக்க போகிறாங்கன்னு கெஸ் பண்ணிவிட்டு அவன் வாமா வா 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 அப்படின்னு கூட்டிகிட்டு போனான். இடையில் வேறு அவனோட வித்தைகளெல்லாம் கொஞ்சம் காமிச்சிட்டு கூட்டிகிட்டு போனார். இந்த இடத்துல கொஞ்சம் விதைகள் போட்டிருந்தோம். வெண்டை செடி நல்லா வந்துடுச்சு, செங்கீரை மட்டும் வரல. அந்த இடத்துல முள்ளங்கி ஊனி விட்டுருந்தேன், ஆனால் பார் போட்டு ஊனி இருந்திருக்கலாம். ஏன் அந்த முள்ளங்கி போட்டிருக்கிறது மிதிக்காத, செடியை முதிக்காத. இங்கே பாரு கால் கிட்ட பாரு, கீழே செடி பாரு. இங்கே பாரு கால் கிட்ட கீழே செடி பாரு. இந்த முள்ளங்கி செடி, இந்த செடிக்கு பேர் என்ன? இந்த இடத்துல கத்திரி நாற்று விட்டுருந்தோம். அங்கே பாருங்க குட்டி குட்டியாக நிறையா முளைச்சிருக்கு பாருங்க. கத்திரி நாற்று ஓகே, அதுவும் நல்லா முளைச்சிருச்சு. செங்கீரை மட்டும்தான் முளைக்கல. பாருங்களா மரம் எவ்வளோ ஹைட்டாக போயிடுச்சுன்னு. நாங்கள் இவ்வளோ ஹைட்டாக போகிறக்கே விட்டுருக்கூடாது, பொறிக்கிறதுக்கு ரொம்ப சிரமமாக இருந்துச்சு. வீட்டுக்கு பக்கத்தில் ரைஸ் மில் இருக்குங்காட்டி தான் அப்பப்போ சவுண்ட் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுறது. நம்மளுக்கு காய் எல்லாமே நல்லா வளர்த்தி, இது ஹைப்ரிட் மரமாக நாட்டு மரமானு எனக்கு தெரில, ஆனால் நல்லா காய் வளர்த்தி டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் இதோடது. நீங்களே பாருங்களேன் காய் எவ்வளோ லென்த்தாக இருக்குன்னு. ஒரு வழியும் எத்தனை காயெல்லாம் பொறிச்சு முடிச்சிட்டோம். சார் நிழலை பார்த்துட்டு போயிட்டு இருந்தார். நம்ம முருங்கத்தலை கொழுகோல்னு இருக்குது, சரி பொறிச்சிட்டு போகலாம், பார்க்கவே ஆசையாக இருக்குது, விட்டுட்டு போனால் ஆகுங்களா, சரி நம்ம போய் சூப் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை பொறிச்சிட்டு இருந்தேன். வாரத்தில் ஒரு டைம் கம்பல்சரி போட்டுருவேன் சூப். நீங்களாம் ஆளாளுக்கு ஒன்று பொறிக்கிறீங்க, நானும் ஒன்று பொறிச்சிட்டு வரேன்னு பூவை பொறிச்சிட்டு வந்து வச்சுருந்தது போய் தூக்கிட்டு வந்து அவனும் கொண்டு வந்து வச்சுட்டேன். சரி முருங்கத்தலையோட கையோட கருவேப்பிலையும் நாளைக்கு கொண்டு வந்தால் போட்டு சூப் போட்டு விட்டலாம். முருங்கத்தலை சூப் போடும்போது நான் கருவேப்பிலையும் கொஞ்சம் போடுவேன், அதனால் கருவேப்பிலை வச்சுட்டு விடலான்னு போயிருந்தேன். பொறிச்சிட்டு திரும்பி வரும்போது பார்த்தா பட்டாம்பூச்சி 4-5 பட்டாம்பூச்சி இருந்தது, ஆனால் ஒன்று மட்டும்தான் வீடியோவில் தெரியுதாட்டுக்குது. சரின்னு அதை ஒரு செகண்ட் நின்று பார்த்துட்டு இருந்தேன். அதை பார்த்துட்டு இருக்கும்போது தான் கவனிச்சு எழுந்துச்சுங்க 4-5 கிடந்தது. ஓ இதுக்கு வேண்டிதான் பட்டாம்பூச்சி கண்ணில் பட்டிருக்க மாட்டேங்குதுன்னு நினச்சிட்டேன். இயற்கையில் நடக்கிற ஒவ்வொரு விஷயம் ஏதோ ஒன்று லிங்க் பண்ணி தானே இருக்குது. கறிவேப்பிலை கொண்டு வந்து வாஷ் பண்ணி எடுத்துட்டேன். இது கூட என்னென்ன சேர்ப்பேன்னா கொத்தமல்லி, சீரகம், மிளகு, அவ்வளோதான். 3 டம்ளர் தண்ணி ஊற்றுறேன்னா 1 டம்ளர் தண்ணி வர மாதிரி நல்லா கொதிக்க வச்சுக்குவேன். நல்லா கொதித்து வந்ததும் உப்பு சேர்த்துட்டு ஆஃப் பண்ணிட்டேன். இன்றைக்கி ரொம்ப கொதிக்க விட்டுட்டுனாட்டிருக்குது, 2 டம்ளர் தான் வந்திருந்தது. சந்தை கிளம்புறதுக்கு முன்னாடி குடிச்சிட்டு கிளம்பிட்டோம். முருங்காய், முருங்கீரை, எலுமிச்சங்காய் இதெல்லாம் தான் கொண்டு போயிருந்தேன். ஆகாத காயெல்லாம் எடுத்து வீசணும் போக 30 காய் தான் இருந்துச்சு. 30 காய் கொண்டு நானே தம்பி ஆத்தான்னு 3 பேர் போயிருந்தோம். போயிட்டு இதெல்லாம் தான் வாங்கிட்டு வந்திருந்தேன். அப்படியே இன்றைக்கி டே முடிஞ்சிருச்சு. சரி நைட்டுக்கு என்ன செய்யணும்னு யோசிச்சுட்டு தான் பொங்கநாட்டு அரிசி பருப்பு செஞ்சுருந்தேன். ஆனால் உண்மையை பார்த்து செஞ்சால் கூட நல்லா இருக்காதுங்க. இப்படி அவசரத்தில் ஏதாவது செஞ்சால் தான் சூப்பராக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.